ஒரு காலத்துல நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகமா இருந்த புளூட்டோவை 2006க்கு பிறகு கிரகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியுமா? IAU அதாவது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட விதிமுறைகள் படி ஒரு கிரகமா தகுதி பெற 3 விதிகளை பூர்த்தி செய்யணும். முதல் விதி, ஒரு கிரகம் முடிஞ்ச அளவுக்கு கோள வடிவத்தில் இருக்கணும். புளூட்டோ கோள வடிவத்துல தான் இருக்கு. இரண்டாவது விதி, அந்த கிரகம் சூரியனை சுத்தி வரணும். புளூட்டோ சூரியனையும் சுத்தி வருது. மூணாவது விதி தான் புளூட்டோக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. இதனாலதான் புளூட்டோ கிரகம் இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டுச்சு. அந்த மூணாவது விதி என்னன்னா, ஒரு கிரகம் தன்னோட சுற்றுப்பாதையை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றதுதான். அதாவது அதோட ஆர்பிட் பாத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கிளியரா இருக்கணும். புளூட்டோக்கு முதல் 2 விதிகளும் பொருந்துச்சு, ஆனா மூணாவது விதி பொருந்தல. காரணம், புளூட்டோ சூரியனை சுத்தி வரும்போது சில சமயங்கள்ல புளூட்டோக்கு பின்னாடி இருக்க கைப்பர் பெல்ட் அப்படின்னு அழைக்கப்படுற விண்கற்கள் கூட்டத்துக்குள்ள போயிடுது. சோ புளூட்டோவோட சுற்றுவட்ட பாதை கிளியரா இல்ல. இந்த ஒரு காரணத்தால தான் இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் புளூட்டோவை ஒரு கிரகம் இல்லைன்னு நிராகரிச்சிட்டாங்க. ஆரம்ப கால அறிவியல் வல்லுநர்கள் புளூட்டோவும் மற்ற கிரகங்கள் மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அறிவியல் வளர்ச்சி அடையதான் புளூட்டோ மட்டும் இல்லாம மற்ற கிரகங்கள் அண்ட் ஸ்பேஸ் பத்தின பல குழப்பங்கள் தீர்ந்தது. பல புது விஷயங்களும் தெரிய வந்தது. இப்ப நமக்கு ஸ்பேஸ் பத்தின பல விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாமலும் இருக்கும். சோ இந்த வீடியோல ஸ்பேஸ் அண்ட் பிளானட்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காத, ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்க கூடிய சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இதுல எத்தனை விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும், எத்தனை விஷயம் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட எனக்கும் ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சோலார் சிஸ்டமோட ஃபாதர்னு அழைக்கப்படுற சூரியன்ல இருந்து ஆரம்பிப்போம். நம்ம சூரியன் உருவாகி 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சூரியன் இப்ப அதோட பாதி வயசை ரீச் பண்ணிட்டதா சொல்லப்படுது. அதாவது அதோட வாழ்நாள்ல பாதி கட்டத்துல இருக்கு. இன்னும் 5.2 பில்லியன் இயர்ஸ்க்கு பிறகு நம்ம சூரியன் அதோட வயசை இழந்து ரெட் ஜெயண்டா மாறிடும்னு சொல்றாங்க. எனது சூரியனுக்கு வயசாகுமா, என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, எஸ், சூரியனும் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க மற்ற ஸ்டார்ஸ் மாதிரி தான். அது தொடர்ந்து க்ளோ ஆகிக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு எரிபொருள் அவசியம். இது நீங்க நல்லா நோட் பண்ணணும். ஒரு பேப்பர்ல நெருப்பை கொளுத்தி விட்டா எரியும்ல, அந்த மாதிரி சூரியன் எரிஞ்சுக்கிட்டு இல்ல, க்ளோ தான் ஆகிக்கிட்டு இருக்கு. சூரியன் இப்படி தொடர்ந்து க்ளோ ஆகிக்கிட்டே இருக்க காரணம் அதுக்குள்ள நடக்கிற நியூக்ளியர் ஃபியூஷன், அதாவது அணுக்கரு இணைவு அப்படின்ற நிகழ்வு தான். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் எப்படி நடக்குதுன்னா, சூரியனுக்குள்ள அதிகமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். இதனால சுத்தி இருக்க ஹைட்ரஜன் எல்லாம் இழுக்கப்பட்டு ஒன்னோடு ஒன்னு மோதி ஃபியூஸ் ஆகி ஹீலியமா உருவாகுது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான நிகழ்வு கிடையாது. ஒரு செகண்டுக்கு 600 மில்லியன் டன் ஹைட்ரஜனை 596 மில்லியன் டன் ஆஃப் ஹீலியமா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பயங்கரமான ப்ராசஸ்ல பயங்கரமான ஹீட் அண்ட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த ப்ராசஸ் தான் நம்ம சூரியன் தொடர்ந்து க்ளோ ஆகிக்கிட்டே இருக்க காரணமா இருக்கு. ஆனா சுமார் 5.2 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு சூரியனோட எரிபொருள் தீர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் கம்மியாகி சூரியன் அதோட கடைசி கட்டத்தை அடைஞ்சிடும்னு சொல்லப்படுது. அந்த சமயத்துல சூரியன் ஒரு ரெட் ஜெயண்டா மாறிடும். அதாவது இப்ப இருக்க சைஸை விட பல மடங்கு பெருசாகிடுமாம். அப்படி ரெட் ஜெயண்டா மாறிடுச்சுன்னா மெர்க்குரி மற்றும் வீனஸை கண்டிப்பா முழுங்கிடும். அண்ட் பூமியை விழுங்குறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்புறாங்க. பட் இதெல்லாம் நடக்க இன்னும் 5.2 பில்லியன் இயர்ஸ் இருக்கு. சோ அதை நினைச்சு யாரும் பயப்பட வேண்டாம். சூரியனுக்கு அடுத்தபடியா பார்க்கப்படுறது நிலவு தானே. சோ நிலவுக்கும் ஆயுள் காலம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிலவுல சூரியன் மாதிரி நியூக்ளியர் ஃபியூஷன்லாம் எதுவும் நடக்கல. பட் சூரியனோட ஆயுள் காலம் தான் நிலவோட ஆயுள் காலமும். அதாவது சூரியனோட ஆயுள் காலம் முடிஞ்சிடுச்சுன்னா நிலவோட ஆயுள் காலம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டமோட ஆயுள் காலமே மொத்தமா முடிஞ்சிடும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பூமிக்கு நிலவு இருக்க மாதிரி நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கிரகங்களுக்கும் நிலவுகள் இருக்கு. 2 கிரகங்களை தவிர. ஒன்னு மெர்க்யூரி, இன்னொன்னு வீனஸ். இந்த 2 கிரகங்களுக்கு மட்டும் நிலவுகளே கிடையாது. இதுங்களை தவிர நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற எல்லா கிரகத்துக்கும் 1லிருந்து 100க்கும் மேற்பட்ட நிலவுகள் இருக்கு. அதுல எந்தெந்த கிரகத்துக்கு எத்தனை நிலவுகள் இருக்குன்னு பார்த்துடுவோமா? முதல் 2 கிரகமான மெர்க்யூரி மற்றும் வீனஸ்க்கு நிலவுகளே இல்லைன்னு சொல்லியாச்சு. நம்ம பூமிக்கு ஒரு நிலவு இருக்கு. மார்ஸ்க்கு ஃபோபோஸ் அண்ட் டீமோஸ்னு 2 நிலவுகள் இருக்கு. அடுத்து நம்ம சோலார் சிஸ்டம்லயே மிகப்பெரிய கிரகமான ஜூபிட்டருக்கு போனோம்னா, ஜூபிட்டருக்கு 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 95 நிலவுகள் இருக்கு.
அடுத்ததா சேட்டர்ன் அழைக்கப்படுற இந்த சனி கிரகம் ஜூபிட்டரை விட சைஸ்ல கொஞ்சம் சின்னதா இருந்தாலும் இதுக்கு ஜூபிட்டரை விட அதிகமான நிலவுகள் இருக்கு. அதிகம்னா ரொம்பவே அதிகம்ங்க. சேட்டனுக்கு மொத்தம் 274 நிலவுகள் இருக்கு. லாஸ்ட் இயர் வரைக்கும் சேட்டனுக்கு 146 நிலவுகள் இருக்கிறதா தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பட் மார்ச் 2025க்கு பிறகு சேட்டனுக்கு மேலும் 128 புதிய நிலவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு IAEAவால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கவும் பட்டது. இதன்படி சனி கிரகத்துக்கு இப்ப மொத்தம் 274 நிலவுகள் இருக்கிறதா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. யாருக்கு தெரியும், ஃபியூச்சர்ல இந்த கவுண்ட் இன்னமும் இன்க்ரீஸ் ஆகலாம். அடுத்ததா யுரேனஸ்க்கு பார்த்தோம்னா 28 நிலவுகள் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி கிரகமா இருக்க நெப்டியூனுக்கு மொத்தம் 16 நிலவுகள் இருக்கு. இத்தனை கிரகங்களை சொல்லிட்டு புளூட்டோவை மட்டும் விட்டுட்டா எப்படிங்க? எனதான் IAEA புளூட்டோவை கிரகம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் நான்லாம் 90s கிட்ஸுங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது புளூட்டோவும் கிரகமா தான் இருந்தது. ஸோ IAEA புளூட்டோவை கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன். புளூட்டோக்கு மொத்தம் 5 நிலவுகள் இருக்கு. சூரியன் நிலவு பத்தி பேசினதுக்கு அப்புறம் நம்ம பூமியை பத்தியும் பேசணும்ல. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க எல்லா கிரகங்களுக்கும் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களோட பேரை தான் வச்சிருக்காங்க, நம்ம பூமியை தவிர. எதுக்காக நம்ம பூமிக்கு மட்டும் எர்த் அப்படின்ற பெயர் வந்திருக்கு தெரியுமா? ஓல்ட் இங்கிலீஷ் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜ்ல நிலப்பரப்ப ஆர் தரைப்பகுதியை எர்த் ஆர் ஏர்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கான அர்த்தம் கிரவுண்ட், சாயில் ஆர் லேண்ட் அப்படின்றது. இந்த எர்த் ஆர் ஏர்டே அப்படின்ற பெயர் தான் மாடர்ன் டே இங்கிலீஷ்ல எர்த் அப்படின்னு மாறி இருக்கு. ஸோ எர்த் அப்படின்ற இந்த பெயருக்கான அர்த்தம் கிரவுண்ட், சாயில் ஆர் மிகப்பெரிய மணல் நிறைந்த நிலம் அப்படின்றது தான். பூமிக்கு அடுத்தபடியா இருக்க செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா அங்க ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட்டை பார்க்கலாம். அதாவது நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய மலை செவ்வாய் கிரகத்துல தான் இருக்கு. நம்ம பூமியில இருக்க மிகப்பெரிய மலைனா அது மவுண்ட் எவரெஸ்ட் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதோட உயரம் 5.5 மைல்ஸ். ஆனா நம்ம சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய மலைனா அது செவ்வாய் கிரகத்தில் இருக்க ஒலிம்பஸ் மான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த எரிமலை தான். இதோட உயரம் 16 மைல்ஸ். அதாவது மவுண்ட் எவரெஸ்டை விட 3 மடங்கு உயரம் அதிகம். நம்ம சூரிய குடும்பத்திலேயே அதிக வெப்பமான கிரகம்னா அது சூரியன்ல இருந்து 2வது கிரகமா இருக்க வீனஸ், அதாவது வெள்ளி கிரகம் தான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். லாஜிக் படி சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க முதல் கிரகமான மெர்க்குரி தானே அதிக வெப்பமான கிரகமா இருக்கணும். ஆனா ஏன் வீனஸ்ல வெப்பம் அதிகமா இருக்குன்னு? அது ஏன்னா வீனஸ் கிரகத்துல அதிகப்படியான வெப்பம் நிலவரத்துக்கு முதல் காரணமே இந்த கிரகத்தோட அடர்த்தியான வளிமண்டலம் தான். உள்ள வர சூரிய ஒளி கூட வெளியே போக முடியாத அளவுக்கு ரொம்பவே அடர்த்தியான மேகங்களை கொண்டது இந்த கிரகம். சோ வர சூரிய வெப்பத்தை உள்ளுக்குள்ளே அப்படியே தக்க வச்சுக்கிறதாலேயே இந்த கிரகம் பயங்கர சூடானதா இருக்கு. இந்த கிரகத்தோட மேற்பரப்பு வெப்பநிலை சுமார் 464 டிகிரி செல்சியஸ்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வெப்பநிலை ஈயத்தை கூட உருக்கி லிக்விடா மாத்திடும். பட் அப்படியே முதல் கிரகமான மெர்க்குரி, அதாவது புதன் கிரகத்துக்கு வந்தோம்னா இங்க வளிமண்டலமே கிடையாது. சோ வளிமண்டலம் இல்லாத காரணத்தால என்னதான் இந்த கிரகம் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலுமே சூரிய வெப்பத்தை இங்க தக்க வச்சுக்க முடியாது. இதனாலேயே இந்த புதன் கிரகத்தோட வெப்பநிலை வெள்ளி கிரகத்தை விட கொஞ்சம் கம்மியா 430 டிகிரி செல்சியஸா இருக்கு. லைட் இயர்ஸ், அதாவது ஒளியாண்டு அப்படின்ற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஒளியாண்டு அப்படின்னா எவ்வளோன்னு தெரியுமா? லைட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரம் பயணிக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் தான் 1 லைட் இயர்னு சொல்லுவாங்க. லைட் ஆனது ஒரு செகண்டுக்கே 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கும். ஒரு செகண்டுக்கே இவ்வளவு தூரம்னா அப்போ ஒரு வருஷம் முழுக்க லைட் போய்கிட்டே இருந்தா அது எவ்வளவு தூரத்தை கடக்கும்? அப்படியே லைட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு தூரத்தை கடக்குதோ அந்த தூரத்தை தான் நம்ம 1 லைட் இயர்னு சொல்றோம். இதை கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 1 லைட் இயர் அப்படின்றது 9.4 ட்ரில்லியன் கிலோமீட்டர்ஸ். இதே மாதிரி ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்ற டர்மையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க பிளானட்ஸோட டிஸ்டன்ஸை குறிப்பிட பயன்படுத்துவாங்க. ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னன்னா சூரியனுக்கும் நம்ம பூமிக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னு சொல்லுவாங்க. இதை கிலோமீட்டர்ல சொல்லணும்னா 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அப்படின்றது 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம். சூரியன்ல இருந்து செவ்வாய் கிரகம் 1.5 மில்லியன் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. அண்ட் இப்போதைக்கு நம்ம சோலார் சிஸ்டமோட கடைசி கிரகமா இருக்க நெப்டியூன் 30 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தொலைவில் இருக்கு. பிளாக் ஹோலை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு பிளாக் ஹோல் தனக்கு பக்கத்துல வர கிரகங்களையும் நட்சத்திரத்தையும் கூட தனக்குள்ள இழுத்துக்கிற தன்மை கொண்டது. நட்சத்திரம்னா நம்ம இங்க பூமியில இருந்து பார்க்கும்போது தெரியற சின்ன சின்ன சைஸ்ல இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. நம்ம சூரியனே ஒரு நட்சத்திரம் தான். அப்படிப்பட்ட சூரியனையே விழுங்குற அளவுக்கு சக்தி கொண்டதுதான் பிளாக் ஹோல் ஆர் கருந்துளை. இப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு பிளாக் ஹோல் நம்ம இருக்க மில்கி வே கேலக்சிக்குள்ளே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா?
ஆமாங்க, நம்ம மில்கி வே கேலக்சியோட மையத்துல ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட பேர் சஜிட்டேரியஸ் ஏ. சொல்ல போனா இந்த பிளாக் ஹோலை சுத்தி தான் நம்மளோட மில்கி வே கேலக்சியை இயங்குதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம சூரிய குடும்பத்தோட மையத்துல எப்படி சூரியன் இருக்கோ அதே மாதிரி நம்ம சூரிய குடும்பமே இருக்க மில்கி வே கேலக்சியோட மையத்துல இந்த பிளாக் ஹோல் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம மில்கி வே கேலக்சியோட மையத்திலே இந்த பிளாக் ஹோல் இருக்குன்னா அப்ப இதால நம்ம சூரிய குடும்பத்துக்கோ இல்ல பூமிக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்னு ஒரு பயம் வருது இல்ல? அப்படி இல்லாம எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. பிகாஸ் இந்த பிளாக் ஹோல் நம்ம சூரிய குடும்பத்திலிருந்து 27 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்கு. ஸோ இதால நம்ம பூமிக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னு தான் விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்பேஸ் பத்தின இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 300 கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்.